அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது ஆடி 2 ஜூலை 18 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி மாலை 5 மணி அளவு வரை. அதன் பிறகு நவமி திதி. அஸ்வினி நட்சத்திரம். சுகர்மம் திருதி நாம யோகம். பாலவம் கௌலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைய விசேஷம். இன்றைக்கு அஷ்டமி. அஷ்டமி ஒரு மாதத்திற்கு 2 முறை வருகிறது. வளர்பிறை தேய்பிறை. அதில் இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமியாக இருக்கிறது. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொன்னால் நம்ம பைரவரை வழிபடுவோம். அதே போல் இந்த அஷ்டமின்னு சொன்னால் இது நிறைய காலங்களில் விசேஷமாக இருக்கும். மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். மகாலய பட்சத்தில் அஷ்டமின்றது விசேஷமாக இருக்கும். நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய அஷ்டமின்றது விசேஷமாக இருக்கும். இதுபோல் அஷ்டமி கால பைரவ அஷ்டமி, மகாதேவாஷ்டமின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வழிபடக்கூடிய விசேஷமான அஷ்டமி வரும். அஷ்டமியிலேயே நிறைய அஷ்டமி இருக்கிறது. அதில் ஜென்மாஷ்டமி, கண்ணனை நம்ம அவருடைய அவதரித்து அந்த திருநாளை கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கும். அப்படி அஷ்டமின்னு சொன்னால் நம்ம பைரவரை வழிபடுறோம், கண்ணனை வழிபடலாம், சிவனை எந்த ரூபத்தில் நம்ம வழிபடலாம், அம்பிகையை, காளியை, துர்கையை நம்ம வழிபடலாம். அந்த அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய பயமானது போகும். நம்முடைய மிகப்பெரிய எதிரி எது, மனிதர்களுக்கான அதிகமான கஷ்டத்தை தரக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்கும்போது சாஸ்திரத்தில் பயம்னு தான் சொல்கிறாங்க. பயம்தான் நம்மை கொல்லும். பயம்தான் நம்ம முன்னேற விடாது, வாழவும் விடாது, சில பேரை சாகவும் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போகணும்னு சொன்னால் அஷ்டமி வழிபாடு அதற்கு தகுந்ததாக இருக்கும். நிறைய பேருக்கு பயத்தினால தான் தோல்வி கிடைக்கும். சின்ன பிள்ளைகள் படிக்கிறாங்க, ரொம்ப நல்லா படிப்பாங்க, கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அதுவும் இந்த காலத்திலாம் பெற்றோர் அந்த குடும்பத்தில் செய்யக்கூடிய அதிகமான பொருட்செலவு எது அப்படின்னு பார்க்கும்போது முதலிடத்தை பிடிக்கிறது கல்வி செலவு தான். அவ்வளோ செலவு பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதுலேயும் அந்த தாயானவள் அந்த பேரண்ட்டில் அப்பா கூட வேலைக்கு போகிறார், அம்மாவும் இப்போ வேலைக்கு போகிறாங்க. அதில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, டியூஷன் அங்கே எங்கே கொண்டு போய் விடணும்னு சொல்லி அதுக்காகவே ஒரு ஸ்கூட்டி வாங்கி, ஒரு 2 வீலர் வாங்கி ஓட்ட கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய கூட்டு போய் விடுறாங்க, கூட்டு வர்றாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. பணம் செலவு பண்ணுறதை தாண்டி இவ்வளோ செய்தும் கூட அந்த குழந்தை அந்த எக்ஸாம் டைமில் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டைமில் பயத்தினால செய்ய முடியாமல் போயிடுது. அப்போ அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது. அங்கே ஆரம்பிக்கிற அந்த பயமானது படித்து முடித்து வேலைக்கு இன்டர்வியூன்னு போய் உட்காரும்போது பதட்டம் பயமாக வருகிறது. நிறைய பேர் செலக்ட் ஆகிறதில்ல. லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் போனேன், ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி மிகப்பெரிய தனியார் நிறுவன பதவியோ அல்லது அரசு பதவியோ அது இந்த பயம், பதட்டம் காரணமாக கிடைக்காம போகிறது. நிறைய பேருக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட பயத்தினால செய்யாமல் இருப்பாங்க, அல்லது செய்யும்போது பயத்தினால முன்னேற மாட்டாங்க. நோய் வந்தால் பயத்தினால நோய் தீராது. இப்படி பயத்தை பற்றி நம்ம சொல்லணுன்னா அது எல்லா காலத்திலையும் எல்லா வயதிலையும் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது போகணுன்னா அஷ்டமி தான் அதற்கு உகந்த ஒரு விஷயம். கடன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை நாளில் கடனை அடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் கடன் அடைச்சா சீக்கிரம் அடைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல் எதிரிகளை வெல்வதற்காக ஒரு நாள் இருக்கும், புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் இருக்கும், வைத்தியம் செய்து நம்முடைய நோயை தீர்த்து கொள்ள ஒரு நாள் இருக்கும். இப்படி ஒரு பயிரை ஒரு விதையை போடுவதற்கு ஒரு நாள் இருக்கும், விவசாயத்திற்கு நாள் இருக்கும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். அப்படி இந்த பயம்னு சொன்னால் அதுக்கு இந்த அஷ்டமி நாளில் நம்ம வழிபாடு செய்துட்டோம் சொன்னால் பயம் நமக்கு போயிடும். அதே போல் பொதுவாக அஷ்டமியை தாண்டி வேறு ஒரு நாளில் பயம் போகிறதுக்காக ஒரு சுவாமி கும்பிடணும்னு சொன்னால் நரசிம்ம சுவாமியை வழிபடலாம். இப்போ யாருக்கெல்லாம் அந்த பயம் இருக்கிறதோ அல்லது யாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயம் இருக்கிறதோ அவங்க, பயம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லது பயம் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப நபர்கள் இந்த நாளில் சென்று பைரவரை வழிபடும்போது அந்த பயமானது தீரும். அவர்களுக்கு துணிவு கிடைக்கும், வைராக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையில் சாதிக்கலாம், வெற்றி பெறலாம், எல்லா விஷயங்களையும் அடையலாம். அதற்கு பைரவர் நமக்கு துணையாக இருப்பார். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இது இன்றைய நவக்கிரக நிலை. இதில் புதன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இன்று காலை நேரத்தில் அவர் வக்ரகதியை தொடங்குகிறார்.
புதன் வந்து இந்த ஆடி மாதம் முழுக்க கடகராசியில் சஞ்சரிக்க போகிறார். இன்றைக்கு வக்ரகதி ஆகி ஆடி மாதத்தினுடைய அந்த கடைசி வாரத்தில் வக்ர நிவர்த்தி அடைவார். அப்படி வக்ர கதியில் இருந்து சூரியனோட சேர்ந்து இருந்து சஞ்சரிக்க போகிறார். அப்படி இருக்கும்போது என்ன பலன் கிடைக்கும்? அதில் குறிப்பாக அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கும், அந்த புதனுடைய ராசி அதிபதியாக கொண்டவர்கள் கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த நாள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த கிரகநிலையை கொண்டு பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்க போகின்றது. சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் தேய்பிறை சந்திரனாக இருக்கார். இருந்தாலும் கூட இன்றைய நாளில் அவர் வந்து கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். கேது வந்து 5ஆம் இடத்துல இப்போ இருக்கார். அப்போது ஏதோ ஒன்றை சாதித்து அதனால் திருப்தி அடைவீர்கள். நல்லா படித்து நல்ல பெயர் கிடைக்கும். வேலை வந்து அவ்வளோ நல்லா செஞ்சு சாமர்த்தியமாக வித்தியாசமாக புது முறையில் செய்து அதனால் உங்களுக்கு திருப்தி, நல்ல ஒரு பெயரானது கிடைக்கும். பிஸ்னஸில் வந்து வித்தியாசமான புதுமையான சிந்தனைகள் வரும். மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த நாள் வந்து அற்புதமான பலனை ஏற்படுத்தும். சந்திரன் ராசியில் இருக்கும்போது மனதில் சஞ்சலம் இருக்கும், அதிகமான எண்ணங்கள் வரும் சொல்கிறது. இன்றைக்கு எல்லாமே உங்களுக்கு தேவையான எண்ணங்களாக இருக்கும். எல்லா சிந்தனையுமே உங்களுடைய தொழில் பற்றி, உங்களுடைய கல்வி உத்தியோகம் பற்றியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது. அந்த அஸ்வினின்னு சொல்லும்போது அது கேது. அந்த கேது வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கார். அதனால் ஏதோ ஒரு புண்ணியத்தின் காரணமாக ராசி அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கார். உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களானது உங்களுக்கு ஏற்படும். நல்லவர்களுடைய தொடர்பானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய புண்ணியத்தின் பலனை இன்றைய நாளை நீங்கள் அனுபவிக்க முடியும். காலை நேரத்தில் விநாயக பெருமானை வழிபடலாம். அதுபோல் பைரவரை இன்றைக்கு வழிபடலாம். இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து பொன்னான நாளாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள்லாம் இன்றைய நாள் அது பற்றி சிந்திக்கலாம். 4ஆம் அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார். இருக்கும்போது நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் 2ஆம் இடத்துல பலமாக இருந்து கொண்டு இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சூரியன் 3லிருந்து 4 இப்போ தான் வந்திருக்கார். அதனால் இன்றைய நாளில் வேறொரு ஊருக்கு போகிறது, வேறு இடத்துக்கு போய் படிக்கிறது, வேறு இடத்துக்கு வேலை பார்க்குறது, வீடை வந்து மாற்றுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான பலன் இன்றைக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெரியவர்களிடத்திலிருந்து ஒரு அனுமதி வேணும், ஒரு ஆசை வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம். ஒரு சில பேருக்கு பண தேவை இருக்கும். தாத்தா இருப்பார், வீட்டில் நிறைய பணம் வச்சுருப்பார். அப்போது பேரனுக்கு வந்து படிக்கிறதுக்கோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ பணம் தேவையாக இருக்கும். இன்றைய நாளில் போய் நீங்கள் கேட்கலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ரிஷபராசி என்பர்களே, இந்த நாளில் ராசியாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ஒரு சுபர் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பணம் வரும், நினச்ச மாதிரி பணம் வரும். 12ல் சந்திரன் இருக்கிறதுனால செய்ய வேண்டிய செலவுக்கு பணம் வரும். இன்றைய நாளில் உங்களுடைய செலவுகளை நீங்கள் வந்து செய்து முடிக்க முடியும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அப்போ வந்து நல்ல வருமானம் வந்து உங்களுடைய கடமைகளை செய்கிறது, செலவு செய்கிறது, திருமணம் போன்ற விஷயங்களுக்காக, கோவில் குளம் குடை போன்ற விஷயங்களுக்காக, ஆன்மீகம் தர்மம் போன்ற விஷயங்களுக்காக பணம் கிடைத்து அதை செலவு பண்ணக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தமான போக்குவரத்துனால இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய பதவி, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருள், செல்வாக்கு போன்றவற்றை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. பிறர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இதில் கவனமாக இருக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. நற்பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களில் மீண்டும் முயற்சி செய்து பலன் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். கேதுவுடைய சாரத்தை பெறுகிறார். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பம் மூலமாக, சகோதரம் மூலமாக, கடுமையான முயற்சியின் மூலமாக பணம் வந்து சேரப்போகிறது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இப்போ ஒருத்தருக்கு வந்து சகோதரர் இருக்கார், அவருக்கு திருமணம் ஆனால் தான் உங்களுக்கு நடக்கும். அப்போ அவர் வழிவிடணும் இல்லையா? சகோதரர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பார். அப்படிப்பட்ட ஒரு விஷயமானது இருக்கும். மூத்த சகோதரராக இருந்தால், அல்லது நீங்கள் வந்து மூத்தவராக இருந்தாலும் சகோதரி இருப்பாள். அப்போது தங்கை வந்து இப்போ வேண்டாம், கல்யாணம் கொஞ்ச நாள் போட்டோம் சொல்லிகிட்டே இருக்கனால உங்கள் திருமணம் வந்து தடையாகும். அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரியாகக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைக்கு
பெரிய விஷயங்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். மிகப்பெரிய ஒரு சொத்து சம்பந்தமான விஷயங்களை பேச தொடங்கலாம். இதெல்லாம் பலன் தரும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, குலதெய்வ வழிபாடு செய்து அல்லது நன்றாக தெரிந்த நிபுணர்களுடைய துணையை கொண்டு முக்கிய காரியங்களை செய்யும்போது அது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து நல்ல முடிவு எடுக்கணும். திருமணமும் அல்லது கல்வி உத்தியோகம் பண்ணுறது போன்ற விஷயமும் இன்றைய நாள் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. நேரடியாக இன்றைக்கு செல்வம் சேரக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கின்றது. ராசியில் குரு இருக்கார். புனர்பூசம் போது இந்த நட்சத்திரம் குருவுடையது தான். லாபத்தில் இன்றைக்கு தனாதிபதி இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இன்றைக்கு செல்வம் சேரக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு உங்களுடைய திறமை பற்றி கல்வி பற்றி ஏதாவது தயக்கம் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளலாம். வேலை கிடைக்கவே இல்லை, எதனால் கிடைக்கல, ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அதுபோல் நீங்கள் திருமண விஷயத்தில் நிறைய காலம் காத்துட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு வரன் அமையலை அப்படின்னு சொல்லும்போது எதனால் அமையலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சிந்தித்து ஜாதக ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும். பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு செட்டில் ஆக முடியல, நிறைய லாபம் வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஒரு நிபுணராக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசி இது சம்பந்தமான ஏற்ற இறக்கங்கள் சாதக பாதகங்களை தெரிந்து கொள்ள முடியும். அப்படியாக தெரியாத விஷயங்களுக்கு தீர்வு தெரியக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பலனை அடைய முடியும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெறுவீர்கள். இன்றைக்கு நல்லவர்களுடைய ஒரு நட்பு அறிமுகம் கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் பிறரை நாடுறீங்க ஒரு விஷயத்துக்காகனா அவங்க ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க, நல்லவர்களாக இருப்பாங்க, நேர்மையானவர்களாக இருப்பாங்க. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு நிதானமாக இருக்கும். உங்கள் வேலையில் அவசரம் காட்டக்கூடாது. ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் வேறு வேலையை பெற முடியும், அல்லது அந்த இடத்துலையே திரும்ப கேட்டு பார்க்கலாம் சொன்னால் அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு, 12ல் ராசியாதிபதி சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கார். 7ல் ராகு, 8ல் சனி, வரிசையாக 7ஆம் இடத்திலிருந்து கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ராசியில் செவ்வாய் கேது இருக்கிறது. ராசியில் இருந்து கிரகங்கள் அப்படியே பின்னோக்கி போகும்போது வரிசை கிரமமாக இருந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்து நிறைய வளர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். இன்றைய நாளில் நீங்கள் படிக்கிறீங்க, புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து படிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலையில் சேர்றீங்கன்னு சொன்னால் அந்த வேலையில் நிறைய ப்ரொமோஷன் வாங்க போகிறீங்க. இன்றைக்கு ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா நிறைய வாங்குவீங்க. அப்படியான ஒரு அம்சமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாள் அனுகூலமான நாள், நல்ல விஷயங்களை செய்வதற்கு உகந்த நாள். இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறலாம். ஆனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னராகவும் கொஞ்ச நேரம் தியானம் செய்து இறை வழிபாடு செய்து மனதை ஒருமுகப்படுத்தி அதன் பிறகு காரியமாற்றுவது நல்லது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் நீங்கள் தந்தை இடத்துல உயர் அதிகாரி பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது, அவர்கள் சந்தோஷப்படும்படியாக நடந்து கொள்வது, அவர்கள் உங்களுக்கு ஏதோ பரிசு பொருள் கொடுப்பது, அப்படிப்பட்ட ஒரு பலனானது இருக்கிறது. உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது. இது நாள் வரைக்கும் தெரியாத நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு வரன் வாய்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அம்சமானது சாதகமாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி 8ல் சந்திரன் இருக்கும்போது அந்த அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சமானது இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் கவனமாக இருக்கணும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இன்று காலை 10:15 மணி அளவில் வக்ரகதியை ஆரம்பிக்க போகிறார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் உங்களை மட்டுமே முழுமையாக நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காம, உங்களை விட நல்லா படித்தவங்க, பெரியவங்க, உங்கள் மேலே அன்பு அக்கறை பாசம் இருக்கக்கூடியவங்களிடத்தில் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். குறிப்பாக பொருளாதார விஷயத்தில், திருமண விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமத்தினால் நம்ம ஏதோ தெரியாமல் தவறு செய்துட்டோன்ற ஒரு ஏமாற்றம் வராத அளவிற்கு இந்த நாள் இருக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆகார நியமத்தை கடைபிடிப்பது நல்லது. அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னா,
நல்ல ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து அதன் பிறகு வந்து நாளை தொடங்கலாம். அவ்வப்போது கொஞ்ச நேரம் வந்து உங்களுடைய மனதிற்கு இதமான ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஓய்வு, ஒரு பிரேக் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பிறரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டியது இருக்கிறது. அதில் ஒருத்தர் நல்ல வேலை பார்ப்பார், ஒருத்தர் வந்து சரியாக பார்க்க மாட்டார். அப்புறம் பிறரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம், படிக்கிறோம்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதை கடைபிடிக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. சந்தோஷமான நாள். திருமண விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. சுக்கிரன் அவர் வந்து ராசிக்கு அதிபதி, ஆட்சி பலம் பெற்றிருக்கார், 8ல் இருக்கார். 7ல் இன்றைக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இன்றைக்கு கேதுவுடைய சாரத்தில் இருப்பார், நாளைக்கு சுக்கிரன் சாரத்தில் இருப்பார். அதனால் இன்றைய நாளில் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். நாளைய நாளில் அது சம்பந்தமாக வந்து முடிவெடுக்கிறது, தீர்மானம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கு வந்து திட்டமிட்டு நாளைக்கு வந்து செயல்படுத்தலாம். அப்போ திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு, பிரச்சனை அதெல்லாம் கொண்டிருந்தால் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கு சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது. நீங்கள் தவறாக புரிந்து கொண்ட ஒரு விஷயமானது உங்களுக்கு தெளிவாகும். ஆமாம்மா, நாம் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், நாம் பேசினது தான் தவறு, நாம் இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அது வந்து இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு அம்சமானது உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இது சாதகமான நாள். பிரிந்தவர்கள் சேரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல துணை கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய கல்வியையும் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீர்கள். விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷ பலன் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கும். பணவரவு தேவைன்னா கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்களை மிகச்சிறப்பாக வந்து அணுக முடியும். அதற்கான அம்சமானது இருக்கிறது. ராசியாதிபதி செவ்வாய் 10ஆம் பாவத்தில் கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார், சூரியனுடைய வீட்டில். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயுடைய மற்றொரு வீட்டில் சந்திரன் இருக்கார், கேதுவுடைய சாரம் பெற்று இருக்கார். அதனால் கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் எப்படி அதிலிருந்து விடுபட முடியும், எவ்வளோ சீக்கிரமாக கடனை அடைக்கணும், அதற்கு என்ன வழி இருக்கிறது. ஒரு சில பேர் வந்து சொத்துக்களை விற்று கடன் அடைக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்போ சொத்துக்களை எப்படி விற்கணும், எவ்வளோ விற்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் தீர்மானம் பண்ணலாம். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் வழக்கு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதோ அதில் ஒரு முடிவு, ஒரு தெளிவானது பிறக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. பிரச்சனை தீரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது. நம்ம ஒரு அடி கடவுளை நோக்கி எடுத்து வைத்து அவர் நம்மை நோக்கி 100 அடி வருவார்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியாக இன்றைக்கு நீங்கள் நல்ல விஷயம், நல்ல செயல் ஒன்றை தொடங்கும் போது 100 அடி போனதாக அர்த்தமாக இருக்கும். அதனால் இன்றைக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நாள், இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளை நீங்கள் வந்து உங்களை நம்பி கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள். இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும். தேவையான பொருட்களை வாங்க முடியும். ஆடைகள், ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு உகந்த நாள். தனுர் ராசி அன்பர்களே, பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து மனநிறைவு, திருப்தி உண்டாகும். குரு ராசியை பார்த்துட்டு இருக்கார். 5ஆம் இடமான புத்திர பாவத்தில் சந்திரன் இருக்கார். 5ஆம் அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் 5க்கு 5ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், கேதுவோடு இருக்கார். கேது சாரத்தில் சந்திரன் இருக்கார். பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷம், திருப்தி உண்டாகும். தேவையில்லாமல் பிள்ளைகள் மேலே கோச்சிட்ருக்கீங்க, அதிகமாக எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். அந்த குழந்தை இல்லையேன்ற ஏக்கம் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடியதற்கு எது தடையாக இருக்கிறது, என்ன செஞ்சால் கிடைக்கும், அதற்கான பரிகாரம் என்ன, வைத்தியம் என்ன போன்ற விஷயங்களில் தெரிந்து கொள்ள முடியும். இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு மனநிறைவு, திருப்தி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் எதையும் தீர்க்கமாக சிந்திக்கணும். நிறைய டைம் எடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஒன்றை தொடங்கணும். படிக்கிறதோ, வேலை பார்க்குறதோ, முடிவு எடுக்கிறதோ, அப்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. பிரயாணங்களை திட்டமிடலாம். நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களை இன்றைய நாளில் முடிவு பண்ணலாம். ஒரு பொருள் வாங்குகிறோன்னு சொன்னால் முன்னெல்லாம் கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும், பணம் கையில் இருந்தால் போகிறோம். இப்போ வந்து பணம் இருந்தாலும் கூட எந்த பொருளை வாங்குறதுன்ற குழப்பம் நமக்கு இருக்கும். ஒரே பொருள் வந்து நிறைய கம்பெனிகள் தயாரிக்கும். எது பெஸ்ட்டாக இருக்கும், எதுக்கு வாரண்ட்டி இருக்கும், எது நீடித்து உழைக்கும், எது வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், எது பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்மானம் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கும். கைவிட்டு போனதை மீட்க முடியும்.
அப்படி ஒரு பலனானது இருக்கிறது. யாருக்கு வந்து அறிவாற்றல் புத்திசாலித்தனம் இருக்கிறதோ, நம்பிக்கை இருக்கிறதோ, அவர் இழந்ததை கூட திருப்பி விடுவார். யாருக்கு இதெல்லாம் இல்லையோ இருந்தால் கூட விட்டுருவார். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு சொத்தாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அதை பெறக்கூடிய ஒரு யோகமானது சாதகமாக இருக்கு. மகர ராசி அன்பர்களே, இது மகத்தான நாள். கலத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் வந்து 5ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். சூரியன் புதன் 2 பேரை சேர்ந்து கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அதனால் இன்றைய நாள் வந்து திருமணமானவர்களுக்கு வந்து யோககரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையை மிகச்சரியாக புரிந்து கொள்ள முடியும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை தெரிந்து கொண்டு வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் சரின்னு சொல்லலாம். குடும்ப நிர்வாகத்தை அவரை பார்த்துக்க சொல்லலாம். அப்படியான விஷயம்லாம் இன்றைய நாளில் இருக்கிறது. யாருக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு போய் தனியாக இருந்து கஷ்டப்பட்டாலும் கூட அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் என்ன இருக்கோ அவங்க முயற்சிக்கலாம். இந்த விஷயம்லாம், இந்த பலன்லாம் இன்றைக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கிறது. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது. பயணங்கள் செய்கிறது, இடமாற்றம் செய்கிறது, வெளியூர் வெளிநாடு செல்வது, வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி எதிர்பார்க்கறது, இப்படி பலன்லாம் இருக்குது. திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டாகும். ஆனால் புதியவர்களை நம்பி எதிலாவது ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாடே போகணுன்னா கூட ப்ராப்பராக போகிறதுக்கு என்ன வழி, எல்லாமே லீகலாக இருக்கணும், எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. எதுக்காக போகிறீங்களோ அதுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போகணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு செய்கிறது நல்லது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு பிறருடைய உதவி தேவை அப்படின்னு சொன்னாலும், படிக்கிறதுக்கு யார்ட்டையாவது போய் கற்றுக்கணும், அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போக போகிறீங்க. ஏற்கனவே அந்த வேலையில் ஒரு அரசாங்க வேலை, பெரிய பொறுப்புள்ள வேலை, அந்த வேலையை அடைவதற்கு ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பார். இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுன்னா உனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு, இது போன்ற பிறர் மூலமாக பயனடையக்கூடிய யோகமானது இந்த நாளில் உங்களுக்கு இருக்குது. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நன்னாளாக இருக்கும். கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். காரிய ஜெயம் பெறக்கூடிய நாளாக இருக்கும். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 3ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போது எதிரி கூட உங்களுக்கு உதவுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7 செவ்வாயும் கேதுவும் வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், எல்லாமே ஈஸியாக இருந்தாலும் ஒன்றை செய்வேன் அப்படின்னு காத்துட்டு இருக்காமல், சேலஞ்சிங்காக இருக்கும்போது கூட ஒன்றை செய்ய தொடங்கலாம். அதான் 7 செவ்வாய் கேது இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து சவாலான காரியங்களை செய்தாலும் கூட அதில் மனோதிடத்தின் மூலமாக, உங்களுடைய உறுதியான நம்பிக்கை மூலமாக வெற்றி பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது. குரு வந்து கடைசியாக ராசியை பார்த்துடுறார். அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. இந்த நாளில் பூமி சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது சரியாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மாய தோற்றம்னு சொல்லுவோம். சில சமயத்தில் அப்படியான காட்சிகள் நமக்கு உண்டாகும், அப்படியான நம்பிக்கை உண்டாகும். நிறைய பொருளை எதிலையாவது நம்ம முதலீடு பண்ணிடுவோம், பிறகு கஷ்டப்படுவோம். இன்றைக்கு இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் இந்த குரு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டானவர் ராசியை பார்த்து கொண்டிருக்காரு. மேலும் அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கார். அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கார். கடன் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கலான்ற நம்பிக்கை பிறருக்கு உண்டாகும். அப்போ யார் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்க ஒரு பார்ட்னரையோ கூடுதல் கடனையோ பெறுவதற்காக இன்றைக்கு முயற்சிக்கலாம். மீனராசி என்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வந்து வாக்குப்பலி தான் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வந்து எழுதக்கூடிய விஷயங்கள், தேர்வு எழுதுறீங்கன்னா அதில் வெற்றி பெறுவீங்க. இன்றைய நாளில் நீங்கள் ஒரு கையொப்பம் இடுறீங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அப்படியே வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கு வந்து வாடகை ஒப்பந்தம், அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் சொந்த வீடு வாங்க போகிறீங்க, அந்த பத்திரத்தில் சைன் பண்ண போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். அதனால் இன்றைக்கு வந்து பேச்சு, எழுத்து போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்த போகின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகின்றது. இந்த நாளில் நீங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பணியை செய்து முடிப்பீர்கள். ஏற்கனவே பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கடன் அடைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செய்ய முடியும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கும். ஆனால் இன்றைக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும், ஓய்வு குறைவாக இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலனை பெற முடியும். படிக்கிறதுக்கு பணம் தேவை, படிக்கிறதுக்கு இடம் தேவை, அதெல்லாம் கிடைச்சிடுச்சு. நல்லா படிக்கிறதுக்கான ஒரு நாலேஜ் வேணும், அதில் ஈடுபாடு வேணும், அது புரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது.
இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் சுக்கிரவாரம். அதற்கு மகாலட்சுமியுடைய கடாட்சம் தரக்கூடிய நாள் அப்படின்றது பொருள். ஆடி மாதம்னு சொன்னாலே அம்பிகை மாதம் சொல்லுவோம். நம்ம எல்லோருக்கும் அம்பிகையினுடைய அனுகிரகமும் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.